நம்ம என்ட்ரி கோடிங் தமிழ் யூடியூப் சேனல் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும், நெறைய எஜுகேஷனல் கன்டென்ட் அண்ட் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் குடுத்துட்டு வரோம். அதுல ஒரு சின்ன மைல்கல் தான் இந்த வீடியோ. இது என்னோட 100வது வீடியோ. அதனால இந்த வீடியோல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய 100 ஏஐ டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த ஏஐ டூல்ஸ நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜாப் சர்ச் அண்ட் கரியர் குரோத். ஸோ கண்டிப்பா வந்து ஜாப் சர்ச்சுக்கு நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ டேலண்ட் பிரைஸ், லூப் சிவி, லேசி அப்ளை, டீல் ஹெச்கியூ, ரெசி.ஏஐ, கிக் ரெஸ்யூமே, என்ஹான்ஸ் சிவி, ஜாப் ஸ்கேன், ஹைரேஷன், கெரியர் ஃப்ளோ.ஏஐ. இது ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கு. ஸோ அது என்னங்கிறதையும் நான் குயிக்கா சொல்லிடுறேன். டேலண்ட் பிரைஸ் வந்து ஏஐ பேஸ்ட் ஜாப் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். லூப் சிவி வந்து ஆட்டோ ஜாப் டூல் அப்ளிகேஷன் அண்ட் லேசி அப்ளையும் அதே மாதிரி தான் ஆட்டோ அப்ளை பண்றது. ஜாப்ஸ்க்கு வந்து ஆட்டோ அப்ளை பண்ணிடும். டீல்.ஹெச்கியூ வந்து நம்ம ரெஸ்யூம் ஆப்டிமைஸ் பண்றது, ஜாப் ட்ராக் பண்றது. எந்த ஜாப்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்றது. இதே மாரி ரெசி.ஏஐ வந்து ரெஸ்யூம் வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்கு, கிக் ரெஸ்யூம், என்ஹான்ஸ் சிவி இது எல்லாமே ரெஸ்யூம் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு, ஏடிஎஸ் ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது இது என்ன ஏஐ டூல் அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் தனியா இன்னொரு பிடிஎஃபா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு கீழ குடுப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெஸ்யூம் அண்ட் ப்ரொஃபைல் பில்டிங். ஸோ இதுல நம்ம காமனா யூஸ் பண்ணக்கூடிய ChatGPT, Canva Magic, கிக் சிவி, நோவோ ரெஸ்யூமே, விஷுவல் சிவி, ரெஸ்யூம் ஏஐ, ஏஐ அப்ளை, ஜெட்டி, ரெஸ்யூம்.ஐஓ, காப்பி.ஏஐ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரெஸ்யூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்யூம் அண்ட் ப்ரொஃபைல் பில்டிங்ல இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் வந்து ஏடிஎஸ் ஆப்டிமைஸ்டா இருக்கணும். ஸோ அதுக்குமே வந்து நமக்கு நெறைய ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ஏஐ பாட்ஸ் இருக்கு. லைக் ஏஐ டூல்ஸ் இருக்கு. நம்ம அதுகிட்ட போயிட்டு நம்மளோட ரெஸ்யூம குடுத்துட்டு, இதோட ஏடிஎஸ் ஸ்கோர் செக் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் ஸ்கேன் மாரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல ஏடிஎஸ் ஸ்கோர வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, மேபி லிங்க்டின்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜாப் டிஸ்கிரிப்ஷன நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைலையும் நீங்க குடுக்கணும். ஸோ உங்க ப்ரொஃபைல் 2 விதமா குடுக்கலாம். சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நீங்க பிளெயின் உங்களோட ரெஸ்யூம அப்லோட் பண்ணலாம். இல்லன்னா லிங்க்டின்லேருந்தே அத வந்து ஃபெட்ச் பண்ணிக்கும் அந்த ஏஐ. ஸோ லிங்க்டின்லேருந்து அந்த உங்க டீட்டெயில்ஸ வந்து ஃபெட்ச் பண்ணிட்டு, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு மாறி ஏத்த மாரி தான் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கா? இதுல என்ன ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன் குடுக்கும். அத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஏடிஎஸ் ஸ்கோர் காட்டும். ஓகே இதுதான் உங்களோட ப்ரீவியஸ் ஏடிஎஸ் ஸ்கோர் இவ்வளோ இருந்துச்சு. இப்போ இவ்வளோ ஆப்டிமைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து நம்ம ரெஸ்யூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றக்கு, லைக் அந்த பர்ட்டிகுலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாரி என்ன மாரி என்னோட ப்ரொஃபைல ஆப்டிமைஸ் பண்றது, அதையும் நம்ம ஏஐ டூல்ஸ்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரெஸ்யூம் அண்ட் ப்ரொஃபைல் பில்டிங் ஏஐ டூல்ஸ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ பிரிப்பரேஷனுக்கு. ஸோ இன்டர்வியூ வார்ம் அப் இது வந்து ஒரு கூகுளுடைய ஒரு அ வெப்சைட் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம சிமுலேட்டட் இன்டர்வியூ பிராக்டிஸ் எடுத்துக்கலாம். அதே மாரி பிரெப் ஏஐ இது ஆட்டோ ஜெனரேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க் மேட் இருக்கு. ஹையர்வியூ இருக்கு. வூமர், இன்டர்வியூ ஜிபிடி, கரியர் கோபைலட் அண்ட் ஏன் நம்ம சாட் ஜிபிடி, ஜெமினி மாரி சாட் பாட்ஸ் கிட்ட கூட நான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஜாப்க்கு வந்து நான் இன்டர்வியூக்கு வந்து நான் அட்டெண்ட் பண்ண போறேன். இந்த ரோலுக்கு நான் அட்டெண்ட் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ். இதுக்கு மேட்ச் ஆற மாரி இருக்க கொஸ்டின்ஸ் வந்து கேளு. இல்லன்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்டயே நம்ம வந்து கேட்கலாம். இட் வில் ஆஸ்க் த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க ஆன்சர் பண்ணலாம். அது எவாலுயேட் பண்ணி நீங்க இந்த ஆன்சர் இப்படி சொல்லலாங்கிறதையும் அது சஜெஸ்ட் பண்ணும். ஸோ ரெஸ்யூம் மாங்க், ஏஐ கோச், இன்டர்வியூ கிராக்கர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ பிரிப்பரேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ டூல்ஸ். அடுத்து லேர்னிங் அண்ட் டுட்டோரியல்ஸ். ஸோ லேர்னிங் அண்ட் டுட்டோரியல்ஸ் வந்து நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு. நெறைய ஏஐ இருக்கு இப்போ. ஸோ அதில ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த நோட்புக் எல்எம் அப்படிங்கிறது ஒரு அ ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு ஸ்டடி கம்பேனியன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நோட்புக் எல்எம் பத்தி டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கு. ஸோ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நோட்புக் எல்எம் டுட்டோரியல். ஸோ நம்ம சேனல்லே இருக்கு. அது டீட்டெயில்டா நோட்புக் எல்எம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம போட்டிருப்போம். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஒரு நியூ நோட்ஸ் நீங்களே பிரிப்பேர் பண்ணிக்கலாம். புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சம்மரைஸ் பண்ணி புல்லட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதிலிருந்து இமேஜ், ஆடியோ பாட்காஸ்ட் சம்மரி இந்த மாரி நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ அண்ட் ஜெமினியோட டீப் ரிசர்ச். பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ அண்ட் ஜெமினியோட டீப் ரிசர்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கிள், ஒரு டாபிக்ல வந்து டீப் ரிசர்ச் பண்ணி, திங்க் பண்ணி, லைக் நம்ம வந்து இப்படி ஒரு ஹார்ஸ் அண்ட் ஹார்ஸ் ஆஃப் டைம ஒரு மணிக்கணக்கா ஒரு டாஸ்க்க வந்து நம்ம பண்ணக்கூடிய வொர்க்க அது ஒரு 3 நிமிஷத்திலேயே கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ அந்த டீப் திங்கிங் வந்து பெர்ப்ளெக்ஸிட்டி இருக்கு அண்ட் டீப் ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு ஜெமினிலே இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் யூசுவலா
கூகுள் போவோம். ஒரு டாபிக் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குளோபல் வார்மிங் எடுத்துப்போம். அப்போ குளோபல் வார்மிங் பத்தி நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கிள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இல்ல எனிதிங் வி ஆர் கோயிங் டூ பிரிப்பேர் அ கன்டென்ட் ஃபார் தட். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு போயிட்டு விக்கிபீடியா செக் பண்ணுவோம். நெறைய யூடியூப் சேனல்ஸ் செக் பண்ணுவோம். நெறைய ப்ளாக்ஸ் படிப்போம். கரெக்ட்டா? இது எல்லாத்தையுமே பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ அண்ட் இந்த ஜெமினி மாரி இந்த டீப் ரிசர்ச் அப்படிங்கிற அந்த மாடல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க பண்ணக்கூடிய டாஸ்க்க அதாவது வந்து ரிசர்ச் பண்ணி, உங்களுக்கு தேவையான கன்டென்ட்ட கொண்டு வந்து குடுக்கும். இது எப்படின்னா, அந்த சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணி எடுத்துட்டு வருது. அண்ட் அது வந்து சம்மரைஸ் பண்ணும்போது லைக் ஏஐ வந்து எல்எல்எம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க கேட்ட ப்ராம்ப்ட்க்கு, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு தகுந்த மாரி அது ஆன்சர் குடுக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைக் பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ, டீப் ரிசர்ச்லாம் யூஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காமா டாட் ஏஐ ஆப்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரசன்டேஷன் டூல். ஸோ இப்ப இந்த பிபிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமா டாட் ஆப் வச்சு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ குயிக்கரா வந்து உங்களுக்கு ஒரு பிபிடி பிரசன்டேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் டூ இட். ஓகே. ஸோ இது தவிர நம்ம யூசுவலா மத்த சாட்பாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அது போக கான்மிகோ அதாவது கான் அகாடமின்னு ஒரு எட்டெக் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்மிகோ அப்படிங்கிற ஒரு ஏஐ டியூட்டரிங் கம்பெனின்னு இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லேர்னிங் அண்ட் டியூட்டோரியல்ஸ்ல வரது. ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வழக்கம் தான். ஸோ இதில் வந்து இந்த நோஷன் ஏஐங்கிறது முன்னாடி இருந்தே இருந்துச்சு. நோஷன் இருந்துச்சு. இப்போ நோஷன் ஏஐல வந்து ஏஐ சம்மரி பண்ணுறது, பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறக்கு, பிளான் பண்ணுறக்குன்னு சொல்லிட்டு ஏஐ இன்பில்ட்டா கொண்டு வந்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா, எய்டர் டாட் ஏஐ, மோஷன், டாஸ்கேட் ஏஐ, மேஜிக்கல், மேக் டாட் காம், ஜாப்பிர் ஏஐ இதெல்லாம் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேக் டாட் காம், ஜாப்பிர் ஏஐ, N8N இதெல்லாம் ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதாவது உங்களோட எவ்ரிடே ஒர்க்ல யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் அண்ட் கன்டென்ட் கிரியேஷன். ஸோ இது ஏஐ வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரைட்டிங் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் ஆஸ் வெல் அஸ் டெவலப்மென்ட் கோடிங்லயுமே நெறைய பிரேக் த்ரூ குடுத்துருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஸ்பர் டாட் ஏஐ அப்படிங்கிறது ஒரு பாப்புலரான ஒரு டூல். ஜாஸ்பர் டாட் ஏஐ, ஒயிட் சானிக், காப்பி டாட் ஏஐ அதாவது கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு தென் வந்து லைக் ஒரு பர்ட்டிகுலரா எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்க்கோ, கேரசல்க்கோ, இல்ல யூடியூப் கன்டென்ட்க்கோ, ஒரு சோசியல் மார்க்கெட்டிங் போஸ்ட்டுக்கோ, இந்த மாரி எல்லா கான்டென்ட் கிரியேஷன் எல்லா டைப் ஆஃப் கான்டென்ட் கிரியேஷனுக்கும் நம்ம இந்த ஏஐ டூல்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுல வந்து சில ஏஐ டூல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஏஐ ஜெனரேட்டட் கன்டென்ட்டையும் ரெகக்னைஸ் பண்ணி, இட் லுக்ஸ் லைக் அ ஹியூமன். ஒரு ஹியூமன் எழுதுனா எப்படி இருக்குமோ, அந்த மாரி கொண்டு வர அளவுக்கு இப்ப ஏஐ டூல்ஸ் நெறைய வந்துருச்சு. ஸோ அந்த லிஸ்ட் தான் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்து டிசைன் அண்ட் பிரசன்டேஷன். ஸோ இதில டாப்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, Canva மேஜிக் ஸ்டுடியோ, பியூட்டிஃபுல் டாட் ஏஐ, காமா டாட் ஆப், டோம் டாட் ஆப். இது போக வந்து பார்த்தீங்கன்னா, ரன்வே எம்எல் இருக்கு, டிஸ்கிரிப்ட் இருக்கு, கெய்பர் டாட் ஏஐ, ஃபோட்டோர் ஏஐ, யூஐசார்ட், பிட்ச் டாட் காம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நானோ பனானா இருக்கு, கிராக்கோட இமேஜன் இருக்கு, குவென்னோடைய ஒரு நியூ மாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா பிரசன்டேஷனுக்குன்னு பார்க்கும்போது, நம்ம இந்த காமா டாட் ஆப்ங்கிற மாரி நெறைய பிரசன்டேஷன் ஆப் இருக்கு. அதாவது எனக்கு இந்த டாபிக்ல வந்து ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு சூப்பரா அத ரெடி பண்ணி குடுத்துரும். ரைட்? அடுத்து வந்து வீடியோ அண்ட் ஆடியோ கிரியேஷன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப நெறையா Instagram ஆகட்டும், YouTubeல பார்த்தீங்கன்னா, நெறைய ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ் வந்து வந்துருச்சு. ஸோ நார்மல் அனிமேட்டட் ஸ்டோரி வீடியோஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்ப்ளனேட்டரி வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஆட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஷார்ட் அ என்ன சொல்றது? ஒரு ஷார்ட் ப்ரொமோஷனல் வீடியோ ஆகட்டும், லாங் ப்ரொமோஷனல் வீடியோ ஆகட்டும், எல்லாமே இப்போ வந்து பண்றது வந்து ஈஸி ஆயிடுச்சு. ஸோ வீடியோ அண்ட் ஆடியோ கிரியேஷன்ல ஏஐ வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ பிகா லேப், சிந்தேசியா, ஹேஜென், கேம்டேஷியா, லூமன், லெவன் லேப்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாய்ஸ் ஜெனரேஷன்க்கு யூஸ் பண்ணலாம். லைக் எப்படின்னா, ஒரு ஹியூமன் லைக் வாய்ஸ் அப்படியே ஜெனரேட் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு சாம்பிள் வாய்ஸ குடுத்துட்டீங்கன்னா, அந்த சாம்பிள் வாய்ஸ வச்சுட்டு, உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேற ஒரு ஆடியோல அந்த வாய்ஸ் வந்து அத அப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ரீசென்ட்டா ஒரு தமிழ் மூவில ஒரு ரஜினியோட மூவில கூட நம்ம இந்த சாங் வரும். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ இல்லாத ஒரு சிங்கருடைய வாய்ஸ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி வாய்ஸ் ஜெனரேட் பண்றதுக்குமே இப்ப நெறையா வந்து ஏஐ வந்து வந்துருச்சு. ரைட்? ஆல் திங் இஸ் நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க உங்களுக்கு நெறைய அதாவது உங்களோட ரெக்யர்மென்ட்க்கு தகுந்த மாரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருங்க. இதுல என்ன ஏஐ இருக்கு? இதுல என்ன ஏஐ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் சம் ஐடியாஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்ஸ்.
ஸோ இதில் வந்து ஒரு 20 ஏஐ டூல்ஸ் வந்து நான் கவர் பண்ணுறோம். ஸோ இதில் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஃபார் டெவலப்பர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு எஜுகேட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை லேர்னர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சாட் ஜிபிடி கோட் இன்டர்பிரட்டர் இருக்குது, டேப்லெட் ஜிபிடி, பவர் பிஐல கோபைலட் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ நிலவரத்தில் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் உங்களுக்கு ஏஐ வந்து புதுசு புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துலேயும் லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ரொம்ப லிமிட்டட் கண்டென்ட் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எனக்கு இது என்னோட பிஸ்னஸ்க்கு ஒர்க் ஆகுது, இல்லை என்னோட எவ்ரிடே ஒர்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, யூ ப்ரிஃபர் கோயிங் ஃபார் ப்ரீமியம். அது நல்ல டூல் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு லைக் அது சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலாஸ்.ஏஐ நேச்சுரல் லாங்குவேஜில், அதாவது நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, பாண்டாஸ் ஏஐ இருக்குது, டேட்டா ஐக்யூ, மங்கி லேர்ன் ரேபிட் மைனர், டேட்டா பிரிக்ஸ் அசிஸ்டன்ட். டேட்டா பிரிக்ஸ் அசிஸ்டன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்பில்ட்டாக இருக்கும். பட் சில இதெல்லாம் பெய்டு தான். ஓகேவா? டெவலப்மெண்ட்டுன்னு போயிட்டோன்னா ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் மற்றெல்லாம் பெய்டு. ஸோ நோட் புக் எல்லாம் கிளாட் ஏஐ, தென் டியூட்டர் ஏஐ, லூம் ஏஐ, ஸ்கிரைப்.ஏஐ மீட்டிங்ஸை வந்து இது பண்ணுறது. ஓகே. அண்ட் சாட் ஜிபிடியில் வந்து கஸ்டம் ஜிபிடிஸ் வந்து நம்மளே உருவாக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேட்டர்ஸ், கிரியேட்டர்ஸ்க்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டூல்ஸ். ஓகே. ஸோ இந்த 100 ஏஐ டூல்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் தான் அது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலுமே நான் கொடுத்துருப்பேன். ஜாப் சர்ச் அண்ட் கரியர் க்ரோத், ரெஸ்யூம் அண்ட் ப்ரொஃபைல் பில்டிங், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், லேர்னிங் அண்ட் டுட்டோரியல்ஸ், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆட்டோமேஷன், ரைட்டிங் அண்ட் கான்டென்ட் கிரியேஷன், டிசைன் அண்ட் ப்ரெசன்டேஷன், வீடியோ அண்ட் ஆடியோ கிரியேஷன், டேட்டா அண்ட் அனலிட்டிக்கல் டூல்ஸ் அண்ட் ஏஐ டூல்ஸ் ஃபார் எஜுகேட்டர் அண்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஐ என்ன பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் 100ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு அடுத்த 100 வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனலாக கூட இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.